ஒரு மாமியார் ரோலு கூட நாங்க இது வந்து ஹீரோயின் கலரா இருக்காங்க, கலரா இருக்க மாமியார் தான் வேணும்ட்டாங்க. ஹோலி சிட்! இப்ப நான் ஊசி குத்தியே ஆகணுமாடா வெள்ளையாறதுக்கு. அழுகுறீங்களா? ஐயோ இல்ல சொல்றேன், கோவம் வந்தா அழ வரும் இல்லைங்க, அது வருத்தம்லாம் இல்ல. கோவம் என்னடா இது வெள்ளையா இருக்கணுமா மாமியார் ரோலுக்கா அப்படின்ற மாதிரி வருது இல்ல, அது கோவம் தான், அழலாம் இல்ல. சினிமால வர பெண்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க ஓரளவுக்கு கீப் அப் பண்ணீங்கன்னா நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏத்துங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் வேணாம். ஃபாலோவர்ஸ் எத்தனை போதும்? அவ்வளவுதாங்க, அவதான் எடுக்கிறாங்க இப்ப, வேற எதுவுமே இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏத்து, குவாலிட்டியா போடணும் இல்ல, டெய்லி ஒண்ணு போடு, தானா ஃபாலோவர்ஸ் வரும். ரெகுலரா போடணும் போஸ்ட், அவங்க கேட்கறது அவ்வளவுதான். நம்மள குவாலிட்டியா கூட இல்ல, அப்டேட்டா இருக்கணும். அப்டேட்லாம் இல்ல. இப்போ சன் மியூசிக் நான் வேலைக்கு போனேன்னா டெய்லி போய் ஒரு 1 hour வேலை பண்றேன். அப்படி டெய்லி நம்மளை பார்த்து தான் நமக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் சன் மியூசிக் ஓஜி சன் மியூசிக் டீமுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒன்றும் கேட்கல ஒன்றாவன், அவனே உன்னை ப்ரொமோட் பண்ணுவான் நீங்க டெய்லி போட்டா. ஆனா நம்ம மன உளைச்சல்ல போடுறதில்ல, ஆக்டிவா இருக்கிறது இல்ல. ஓகேவா? சி என்னடா அப்படின்ற மாதிரி விட்டுறோம்ல பொழப்ப பார்க்காம. நீங்க எங்கேயும் போய் கெஞ்ச வேணாம், ஃபாலோவர்ஸ் வச்சுட்டா எல்லா சேனல்லேருந்தும் உங்களை வந்து கூப்பிடுறான். அதுல எதனா ஒரு வீடியோ வைரலா போச்சுன்னா அவனே வந்து உங்களை கூப்பிடுவான். அவங்களுக்கு டேலண்ட் அதெல்லாம் வேணாம், ஃபாலோவர்ஸ் வேணும். எண்ட் ஆஃப் த டே இப்போ நானே ஒரு ஷோ பண்ணாலும் அதாங்க பார்ப்பேன். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவனை வச்சு நான் எடுத்தேன்னா அவன் ப்ரொமோட் பண்ணுவான், அவன் பேஜில் போடுவான், என் ஷோக்கு தானா ஒரு பாப்புலாரிட்டி வரும். அது வந்து ரீச் நல்லா இருக்கும். அப்படிதான் நம்மளே அதானே யோசிப்போம்.